ஒரு இளைஞன் எப்பயுமே படபடத்துட்டே இருப்பான். வாழ்க்கையில நான் இன்னும் முன்னேறவே இல்ல அப்படின்னு கவலையோடயே இருப்பான். அவனுடைய நண்பன் ஒருத்தனுக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு. ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். ஒருத்தன் வீடு கட்டிட்டான். இவனுக்கு ஒரே கவலை. ஒரு நாள் கவலையோட ஒரு பார்க்ல போய் உட்கார்ந்திருந்தான். அங்க ஒரு ஆமை பொறுமையா நடந்து வந்து அங்க இருந்த குட்டையில இறங்கிருச்சு. அப்போ அங்க துப்புரவு பணியாளரா இருந்த ஒருத்தர் வந்து இவர்கிட்ட பேசினாரு. அவர் சொன்னாரு, இந்த ஆமை இந்த பூங்கால பல வருஷங்களா இருக்கு. பல மிருகங்கள் இங்க வாழ்ந்துச்சு. ஆனா இந்த ஆமை தான் பல ஆண்டுகளா இருக்கு. அது பொறுமையோட நடந்து வரும். பொறுமையா தன்னுடைய வாழ்க்கைய நடத்தும். இன்ன வரைக்கும் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் இவனுக்கு புரிஞ்சுது. வாழ்க்கை அப்படின்றது வேகமா ஓடாது. நம்ம பொறுமையோட கடினமா உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னாலே போதும். எல்லாமே ஏற்ற நேரத்துல வரும். மற்றவங்க கூட நம்மள ஒப்பிடும்போது நமக்கு துக்கம் தான் அதிகரிக்கும். நமக்குன்னு ஒரு பாதை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம பொறுமையா போகும்போது அது முழுமையா இருக்கும்.